வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பாப் 2 வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான பெங்காலி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சீசனை நான் போட்டிருக்கேன். இது செகண்ட் சீசன் தான். ஃபர்ஸ்ட் சீசனை பார்க்காதவங்களுக்கு எதுவுமே புரியாது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. பார்க்காதவங்களுக்காக லிங்கை தரேன். அந்த லிங்க் மூலியமா செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா சீசன் 1ல ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு மட்டும் தான் விட்டுருப்பாங்க. சீசன் 2 தான் பரபரன்னு போச்சு. செம்மையா இருந்ததுங்க. சீசன் 1 பொறுத்த வரைக்கும் 2 கொலை நடந்த விஷயத்தை காமிச்சாங்கல்ல. ஆனா இந்த சீசன்ல அடுத்தடுத்து 4 கொலைகள் நடக்கும். கடைசியில குற்றவாளியை காட்டுவாங்கல்ல. நீங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீசன் 1 பொறுத்த வரைக்கும் பாருன்னு ஒருத்தங்க இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பாருக்கு நடந்த நிறைய விஷயம் மறந்திருக்கும். பாரு எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தான்னு வீட்டுல இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த வீட்டை சேர்ந்த 2 பேர் அடுத்தடுத்து இறந்து போயிருப்பாங்க. அதோட தான் சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. இப்ப சீசன் 2 ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாங்க? சோட்டனை காட்டுறாங்க. சோட்டன் படுத்துட்டு இருக்கும் போது இந்த பாரு பேசுற மாதிரிலாம் சோட்டனுக்கு தோணுது. சட்டுன்னு சோட்டனோ கனவுல இருந்து முழிக்கிறாரு. இப்ப சோட்டனுக்கு வெளியே பாரு போற மாதிரி தெரிதா என்னன்னு தெரியல. இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ வந்து சோட்டன் கதையை முடிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல சோட்டன் இறந்து போயிட்டார்ல. வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோட்டனுக்கு ஸ்னேகான்னு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல. அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு மத்த அண்ணனுங்களை காட்டிலும் சோட்டனை தான் பிடிக்கும். சோட்டன் இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி அவரோட ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அண்ணனோட வைஃபையும் தம்பியோட வைஃபையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்குமே நம்ம ஹஸ்பண்டை விட சோட்டன் தான் நல்லவன்றது தெரியும். நல்லவனான சோட்டனே இறந்து போயிட்டானா நம்ம ஹஸ்பண்ட் நிலைமை என்னன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அண்ணன் தம்பியை நமக்கு காட்டுறாங்க. இந்த அண்ணன் தம்பி பேரெல்லாம் வேணாம். அண்ணன் தம்பி மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அண்ணனும் தம்பியும் அதான் யோசிக்கிறாங்க. சோட்டன் நல்லவன், அவனை போய் யாரோ சாவடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பார்வை பொறுத்த வரைக்கும் சில பேப்பர் காணோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பேப்பர்ல என்னெல்லாம் இருந்ததுன்னு இவர் கேட்டிருப்பாரு. இவங்க யோசிச்சு சாப்டர் 1 இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மீதி பேப்பர்ஸ்ல என்ன இருந்தது கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே யோசிச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சாப்டர் 1 இருந்தது, சாப்டர் 2 இருந்தது, சாப்டர் 3 இருந்தது, கடைசியா கன்க்ளூஷன் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இன்னும் 4 கொலைகள் நடக்க போது போல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா சோட்டன் இறந்து போன இடத்துல ப்ரிஃபேஸ் தான் இருந்திருக்கும். இதை தாண்டி ஒரு 4 பேர் இப்ப கொல்லப்பட போறாங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்ப பெரியவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதாவது இந்த குடும்பத்தோட ஹெட் லேடி இருக்காங்கல்ல, அவங்களுமே பயங்கரமா பார்வை திட்டுறாங்க. இவ வந்ததுல இருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு, இவளை போக சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் டென்ஷனா இருந்தாரு. யார் இருக்கணும் போனோன்றத நான் தான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த கேமரா டீம்ல இருக்க 3 பேரை காட்டுறாங்க. இல்ல கேமராமேன் நைட் நேரம் எதையோ பார்த்திருக்கான் போல. அதை பத்தி மீதி 2 பேர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அண்ணன் ஒய்ஃப் தம்பி ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்த மாதிரி பார்வை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இவதான் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பண்ணிருப்பனா நீங்க அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணனையும் தம்பியும் பார்த்து கேட்கறாங்க. அண்ணனும் தம்பியும் இந்த பார்வை பார்த்து பயப்படுறாங்க. அதனால பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதாவது பாருலாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சர்டிபிகேட் தந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஒய்ஃபுங்களுக்கு கடுப்பாயிருது. நீங்க என்ன அவளுக்கு சொம்படிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்கன்ற மாதிரி ஒய்ஃபுங்களும் ஹஸ்பண்டுங்களும் இந்த இடத்துல சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடுறதை நிறுத்துங்க, என்கிட்ட ஒரு சாட்சி இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்பதான் ஒரு சின்ன பொண்ணை பேரண்ட்ஸ் கூட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த சின்ன பொண்ணு அந்த குரு வீட்டுல யாரு போனாங்கன்றத பார்த்திருப்பா. அதை பத்தி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த சின்ன பொண்ணு விளையாடிட்டு இருக்கும் போது சாரி கட்டின மாதிரி யாரோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த சின்ன பொண்ணுமே அந்த விஷயத்தை பார்த்திருக்கா. ஆனா சாரி கட்டி போனது யாருன்றதை இந்த சின்ன பொண்ணு பார்க்கல போல. ஆக மொத்தத்துல அந்த குருவை கொலை பண்ணது ஒரு லேடின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த கேமரா டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கேமராமேன் நைட் ஒரு விஷயத்தை பார்த்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அவனுமே பார்த்த விஷயத்த சொல்றான். அவன் மாடியில போய் ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பான். அது என்னன்னா பாரு நடந்து போறாங்க. பாரு பின்னாடியே இந்த சோட்டன் நடந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் சோட்டன் கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அப்ப பாரு தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப பாருவோட ரூம்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க. பாருவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. அதுல ஒரு ட்ரெஸ் தான் இந்த சின்ன பொண்ணு பார்த்திருப்பா. அதே மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா பாரு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டு வந்தா, சோ அந்த குருவை கொலை பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாரு தான் இதை பண்ணிருக்கா, நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. அப்ப ஸ்னேகா சப்போர்ட்டிவா பேசுறாங்க. நேத்து நைட்டு பாரு வெளியே போயிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா பாருவும் நானும் ஒரே ரூம்ல தான் இருந்தோம். எனக்கு பக்கத்துல தான் பாரு படுத்துட்டு இருந்தா. அதனால கேமராமேன் வேற யாரையோ பார்த்திருக்கான், பாருவை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இவர்கிட்ட ஆதாரம் இல்லல்ல, இவருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த தம்பி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. போலீஸ் விசாரணையினால அப்செட் ஆனவர் பெட்ரூம்க்கு வந்து படுத்திருக்காரு. அப்ப இவருக்கு பக்கத்துல
பக்கத்துல யாரோ வராங்க, அவங்கள பார்த்து இவர் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப கீழே பூஜைலாம் நடந்துட்டு இருக்குல்ல, எங்க அந்த தம்பி மட்டும் காணோன்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. போய் கூட்டு வான்ற மாதிரி தம்பி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப தம்பி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட கூப்பிடலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு Dress போட்டிருக்காங்கல்ல, ஏறக்குறைய இதே மாதிரி Dressல இருக்க வேற ஒரு லேடி அந்த ரூமை விட்டு வெளியே போறாங்க. அதெல்லாம் இவங்க கவனிக்காம ரூம்குள்ள போறாங்க. அப்படி போனவங்க திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக தம்பி ஒய்ஃப் கத்துறான்ற மாதிரி எல்லாருமே மேல வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா தம்பி இறந்து போயிருக்காரு. இந்த தம்பி ஒய்ஃப் பயந்த மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசா கேஸ் எல்லாம் வராது. ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா இங்கே ஸ்வெட்டர்லாம் பின்னிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜென்ஸ் கான்ஸ்டபிள் என்ன பண்றாங்கன்னா சீட்டு கட்டுலாம் விளையாடிட்டு இருக்காங்க. யோ இது ஸ்டேஷன்யா, கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்கன்னு இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. அப்ப இன்ஸ்பெக்டருக்கு திரும்பி கொலை நடந்திருக்கிறதா தகவல் கிடைக்குது. கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த தம்பியோட ரூமை விட்டு சாரி கட்டி தான் யாரோ போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது. வீட்டுல இருக்கவங்களுமே பார்வை தான் சந்தேகப்படுறாங்க. அந்த டைம் பாரு கீழே இல்ல, பாரு தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள இந்த மாதிரி டிஸ்கஷன் போகும்போது இந்த அண்ணனோட ஒய்ஃப் மட்டும் அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க பாஸ்ட்ல ஏதாவது தப்பு பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே பாஸ்ட்ல பண்ண ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. சாமி நகையை யாரும் போடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா சாமி நகையை இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த பாருக்கு போட்டு விட்டுருப்பாரு. இதெல்லாம் பாவம்னு சொல்றாங்க. அதை மீறியே இவர் கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பிரசன்ட்ல அதெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இப்போ ஒய்ஃபுக்கு என்ன பயம்னா அடுத்து நம்ம ஹஸ்பண்ட் செத்து போயிடுவாரான்ற மாதிரி பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ தேவையில்லாம கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் இருக்கார்ல ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாரு. இப்போ இன்ஸ்பெக்டருமே பாடியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா ரேவதின்ற ஒரு சொந்தக்கார அக்கா வந்ததா சொன்னல, அவங்க சொந்தக்கார அக்கா இல்ல, இந்த ரெண்டு பேரோட சொந்த அக்காவா தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பாரு தான் இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க சொல்லாதீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. பேட்டர்ன் மாறிடுச்சு போலியே. ரெண்டு பேர் இறந்து போகும்போது வாயில பேப்பர் இருந்தது, இங்க பேப்பர் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல பேப்பர் இருந்ததுன்ற மாதிரி ஒய்ஃப் தராங்க. சோ சாப்டர் 1ன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. இப்ப இந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு நபர் வராரு. அங்க ரிச்சாக்காரர் வெயிட் பண்ணும் போது இவருமே ஊருக்குள்ள போக முடியுமான்னு கேக்குறாரு. ஏறுங்கன்ற மாதிரி அந்த ரிச்சாக்காரரும் ஊருக்குள்ள இந்த புது நபரை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீங்க எதுக்காக வாயில இருக்க பேப்பரை எடுத்தீங்கன்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது ஹஸ்பண்ட் சாவர தருவாயில இருந்திருப்பாரு. கஷ்டப்படுறதுனால வாயில இருக்க பேப்பரை எடுத்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. என்ன சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படி சொல்றவர் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. எக்ஸாக்ட்டா என்ன சொன்னாருன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது எப்படி தெரியாம போகும், யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த லேடியும் யோசிக்கிறாங்க. போனின்னு சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போனியா, அந்த பேர்ல யாரையாவது தெரியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்ப இங்க இருக்க அந்த ரேவதின்ற அக்கா மட்டும் லைட்டா முழிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் பேர் தான் போனின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஓஹோ, உங்க ஹஸ்பண்ட் பேர் தான் போனியான்னு கேக்குறாரு. இல்ல அவரோட பட்ட பேர் தான் போனி, அவரோட சாதாரண பேரு வேறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி இவன் போனின்ற பேரை சொல்லியிருக்கானா, போனி தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பாஸ்ட்ல ஸ்னேகா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க. இந்த ஸ்னேகா கூட பாரு விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது இந்த அண்ணன் தம்பி இதை தாண்டி ரேவதின்னு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 3 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த பாருவை டார்ச்சர் பண்றாங்க. அதாவது கொஞ்சம் பாலியல் ரீதியா டார்ச்சர் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்ற மாதிரி பாரு வருத்தப்படுறாங்க. இருந்தாலுமே இவங்க 3 பேர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. போனின்ற பேரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு பாரு வந்துடுறாங்க. அக்கா, உங்களோட ஹஸ்பண்ட் தானே போனின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதாவது ரேவதியை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள புதுசா வந்த நபரை காட்டுறாங்க. அந்த நபரோட பேரு போனி போல. போனி சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க, ஆனா ஊருக்குள்ள ஏன் வரலன்ற மாதிரி இந்த ரிச்சாக்காரன் கேக்குறான். சோட்டன் இறந்து போகும்போது நான் இந்த இடத்துக்கு வந்தேன், திடீர்னு வேலை வந்ததுனால பாதியிலேயே கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த போனி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருக்கு போனி இதுக்கு பின்னாடி இருப்பாருன்னு தோண ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாவறதுக்கு முன்னாடி அவன் போனின்னு சொல்லியிருக்கான். சோ போனியை தான் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட் இங்க வரவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல போனி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீடே பாலடைஞ்ச மாதிரி இருக்கு. இவரோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இறந்து போயிருப்பாங்க போல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்க இவர்கிட்ட பேசுற மாதிரிலாம் தோணுது. இவருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் எதையோ கண்டுபிடிச்சிருக்காரு போல. ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வாசல்ல போனி வராரு. நீங்க தான் போனியான்னு கேட்கும்போது இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட வந்து பேசுறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. டாக்டருமே இதான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி 2 சாவியை காட்டுறாரு. 2 சாவியும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு சாவி குருவோட வயித்துக்குள்ள இருந்திருக்கும், 2வது சாவி அந்த 2ஆவதா இறந்து போன சோட்டன் உடம்புக்குள்ள இருந்திருக்கும்.
இப்ப இந்த ரெண்டு சாவியும் எல்லார்கிட்டயும் காட்டுறாரு. இந்த ரெண்டு சாவியை உங்கள யாருக்காவது தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாருமே பேசாம அமைதியா இருக்காங்க. உங்ககிட்ட தான் கேக்குறேன் சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இந்த அண்ணன் ஏதோ சொல்றதுக்காக வரான், அதுக்குள்ள இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, எதுவும் சொல்லாது அப்படின்ற மாதிரி பையனை தடுத்துறாரு. ஏன் எதுக்காகன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இந்த பெரியவரோட ஒய்ஃப் என்ன சாவின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுக்கான சாவி தான் இதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டோர் ரூமை பத்தி பேசும்போது இந்த பாருக்கு ஏதோ தோணுது போல. இப்ப பாரு இருக்காங்க பாத்தீங்களா, மயக்கம் வந்த மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா இந்த பெரியவரோட ஒய்ஃபையும் தங்கச்சியும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இதான் அந்த ஸ்டோர் ரூமான்னு கேக்குறாரு. இந்த ரூமை யாரெல்லாம் யூஸ் பண்றான்னு கேக்குறாரு. இந்த வீட்டுல ஜனார்த்தன் ஒருத்தன் வேலை பார்க்கறான், அவன் யூஸ் பண்ணுவான். இதை தாண்டி பல வருஷத்துக்கு முன்னாடி நவீன் ஒருத்தன் வேலை பார்த்தான், அவன் யூஸ் பண்ணுவான். இவங்க ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக கொலை பண்ணவன் சாவியை வயித்துக்குள்ள போட்டிருக்கான், இந்த ரூம்ல ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் சாவியை போட்டிருக்கான் போல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே பாருவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பாரு சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த ஸ்டோர் ரூம்ல வச்சு பாருக்கு ஏதோ நடந்திருக்கு போல, அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குல்ல. இப்ப சட்டுன்னு இவங்களுமே கண்முடிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஸ்னேகா கேக்குறாங்க. இவங்க ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோர் ரூம்ல வச்சு ஏதோ நடந்திருக்கு போல, என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு லைட்டா ஞாபகம் வருது. ஸ்டோர் ரூம்னு பேசணும்னா எதுக்காக மயங்கினீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அந்த இடத்துல வச்சு ஏதோ நடந்திருக்கு, எனக்கு அதெல்லாம் தோணுச்சு, அதனால தான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க இன்ஸ்பெக்டரை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போனியும் ரேவதியும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சும்மா தான் வந்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பொய் சொல்லாதீங்க, அந்த பாரு இருக்கான்னு தெரிஞ்சோன்னே அவளை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு இவர் சொல்றாரு. இவருக்கும் பாருக்கும் நடுவுல என்ன இருக்குன்றது தெரியல. இந்த பாருவால எக்ஸாக்ட்டா என்ன நடந்தது அப்படின்றத ரீகால் பண்ண முடியல. பாரு அந்த வயசுல இருக்கும்போது நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரி ஸ்னேகாவை பார்த்து கேக்குறாரு. அந்த டைம்ல நான் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் படிப்புக்காக வெளியூர்ல தான் இருந்தேன், அப்பெல்லாம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது, நான் வந்து பார்க்கும்போது பாரு இந்த வீட்லயே இல்ல, கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஸ்னேகா சொல்லிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு 8 வயசு வித்தியாசம் இருக்கு போல. இப்ப அண்ணன் ஒய்ஃப் அண்ணன் மேல கோவப்பட்டு இருக்காங்க. உங்க அப்பா ஒரு விஷயத்தை பண்ணதை நான் கவனிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் இந்த சாவியை பத்தி தெரியுமான்னு கேட்கும்போது அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா எதுவும் சொல்லாதன்ற மாதிரி தடுத்திருப்பாரு. அதை இந்த அண்ணனோட ஒய்ஃப் கவனிச்சிருக்காங்க. எதுக்காக உங்க அப்பா தடுத்தாரு, உங்க அப்பாவும் நீங்களும் ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்கன்னா போலீஸ் கிட்ட சொல்லிருங்கன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதாவது அந்த ஸ்டோர் ரூம்ல வந்து Dress இல்லாம பாரு இருக்காங்க, இவர் எதிர இருந்து சிரிச்ச மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடினால சரி, வெளியே இவர் சொல்ல மாட்டாரு. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப போனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. அது என்னன்னா ரிச்சாக்காரன் ஒரு விஷயத்த சொன்னா, நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு வந்திருக்கீங்க ஆனா வீட்டுக்கு வரல ஏன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து இறங்கினேன், அதுக்குள்ள ஊர்ல ஒரு வேலை வந்துருச்சு, திரும்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாகிறதுக்கு முன்னாடி அவன் போனின்ற பேரை சொல்லியிருக்கான், இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சரி என் பேரை எதுக்காக சொன்னான்றது எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்றாரு. இந்த போனி ஏழையா இருப்பாரு, நீங்க எப்படி ரேவதியை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கும் போது இவருமே விஷயத்த சொல்றாரு. இந்த போனி சின்ன பையனா இருக்கும் போது நல்லா படிப்பாரு, அதனால வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுக்க சொல்லியிருப்பாங்க, அதாவது ரேவதிக்கு டியூஷன் எடுக்க சொல்லியிருப்பாங்க. அப்படி டியூஷன் எடுக்கும் போது தான் 2 பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல பாரு படுற கஷ்டத்தையும் இவர் பார்த்திருப்பாரு. பாரு இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாரு. இவங்க 2 பேரோட லவ்வை ஏத்துக்கல, இவங்க 2 பேர் ஓடி போறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டு மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. நீ ஓடி போறதுக்கு பிளான் போட்டிருக்கல, அதனால உன்னோட பேரண்ட்ஸ போலீஸுங்க அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப போனா பிரச்சனை, ஒய்ஃப் கூட நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி இவர் கிளம்பியிருப்பாரு. என் ஒய்ஃப் என்ன வற்புறுத்தி கூட்டு போயிட்டா, இல்ல பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக நான் போயிருப்பேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் ஊருக்கு போன அதே சமயம் இவரோட தங்கச்சி ஒருத்தங்க காணாம போயிருப்பாங்க. காணாம போனவங்க 2 நாள் கழிச்சு இறந்து போன மாதிரி கிடைச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் இதனால நொந்து போய் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பார்வோம் நீங்களும் க்ளோஸா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ரொம்ப க்ளோஸ்னு சொல்ல முடியாது, டியூஷன் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வருவேன்ல, அப்ப பாரு ரொம்ப கஷ்டப்படுறத நான் பாப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே பாரு கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி தான் நடப்பாங்கன்றத வெளிப்படுத்துறாரு. டைரக்டா சொல்லாம பூசி மொழிகி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நடந்த வேற ஒரு விஷயத்தையும் நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, பாருக்கு இந்த போனி மேல கொஞ்சம் மரியாதை இருக்கும். அண்ணன் அந்த வீட்டுல என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, என் அம்மா கிட்ட இங்க இருந்து கிளம்பிடலாம் நாசுக்கா சொல்லி பார்த்துட்டேன், அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அங்க இருக்க ஆண்கள் எல்லாருமே எல்லை மீறி நடக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பாரு ஃபீலிங்கா பேசியிருப்பாங்க. இத பத்திலாம் போனி சொல்லிட்டு இருக்காரு.
ஆக மொத்தத்துல வீட்டுல இருக்க நிறைய பேர் சில்மிஷம் பண்ணிருக்காங்க, அதோட விளைவா தான் இப்ப கொலை நடக்குது போல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க பேசுற எல்லாத்தையும் பாருவும் கேக்குறாங்க. ஓஹோ, இந்த வீட்டுல நமக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி பாருக்கும் லைட்டா தோணுது. இந்த வீட்டுல மீடியாவை சேர்ந்த ஒரு 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல அந்த பொண்ணு கிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த அந்த அண்ணன் தான் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த அண்ணன் மேல கொஞ்சம் கண்ணை வச்சுக்கோ, எனக்காக இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுன்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு 7வது நாள் பூஜையா இருக்கும், இன்னைக்கு பூஜை பண்ண வேணாம், ஏன்னா நிலைமை இப்படி இருக்குல்ல, பூஜை வேணான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா இங்க பூஜை பண்ணக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னா, 7வது நாள் பூஜையை மட்டும் ஸ்கிப்பே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஆளுங்க 2 பேரை இங்க போடுறேன், நீங்க பூஜையை நடத்துங்க, எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப போனி இருக்கார்ல, நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டேன், உனக்கு டைவர்ஸை தரதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இந்த போனிக்கு தெரியாம ரேவதி வேற ஒரு நபர் கூட சீட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த நபருக்கு பிறந்தது தான் இவங்களோட குழந்தையாவே இருக்கும். இதெல்லாம் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல. இதுக்கப்புறமும் நம்ம சேர்ந்து வாழ்றதுல அர்த்தம் இல்ல, அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கன்ற மாதிரி டைவர்ஸ் பேப்பர்லாம் தராரு. இவங்களால எதுவுமே பேச முடியல. இப்ப அண்ணா அப்பாவை பாக்குறதுக்காக வராரு. அப்பா இருக்கார்ல, எல்லாம் ஒன்னால வந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது என்னால வந்ததா? நாங்களே உங்களை பார்த்துதான்ப்பா கெட்டு போனோம், நாங்க 2 பேருமே இப்படி மாறினதுக்கே நீங்க தான் காரணம், நீங்க மட்டும் ஒழுங்கான்ற மாதிரி கேட்கிறான். சோ அப்பா பசங்க தப்புலாம் பண்ணிருக்காங்க போல. இது எல்லாத்தையும் இந்த பெரியவரோட ஒய்ஃப் வெளிய இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே பசங்க அதே மாதிரி இந்த ஹஸ்பண்ட் தப்பு பண்ணதெல்லாம் தெரியும் போல. என்ன நடந்ததுன்றது இன்னும் நமக்கு தெளிவா தெரியல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பூஜை பண்றதுக்காக வந்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிருது. இந்த வீட்டுல ஜனார்தன் ஒரு ஒர்க்கர் இருப்பாரு, செக் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஜனார்தன் கிட்ட சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கரண்ட் வராம இருக்கு, அதுக்கப்புறம் கரண்ட் வர வச்சிடுறாங்க. அப்படி கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் 2 பேர் மிஸ் ஆகுறாங்க, ரேவதி அதுக்கப்புறம் ரேவதியோட ஹஸ்பண்ட் போனி 2 பேர் மிஸ் ஆகுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்டயும் விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி சுத்தி முத்தி செக் பண்ணி பார்க்கலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் செக் பண்றதுக்காக போறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் தான் முதல்ல அந்த ரேவதியோட பாடியை பாக்குறாரு. அவங்க வாயிலையும் பேப்பர் சொருவி இருக்கு. இவர் எல்லாருக்கும் தகவலை கொடுத்துறாரு. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா சாப்டர் 2 அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. அந்த இடத்துக்கு வந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஷாக்கிங்கா இந்த விஷயத்தை பாக்குறாரு. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. கரண்ட் போனோம்னா சட்டுன்னு இவர் பாருக்கு பக்கத்துல வந்து கழுத்தை நெரிக்கிறாரு. பாரு, நீ தானே பழசெல்லாம் மனசுல வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும், என்ன கொல்றதுக்காக தானே வந்தன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. விடு விடுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் பண்ணனாலும் பண்ண வேண்டியவங்க இந்த விஷயத்த பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா கேட்கிறாரு. அடுத்து நீ டார்கெட் கிடையாது, உன் அக்கா தான் டார்கெட்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ரேவதின்ற அக்கா இறந்து போயிருக்காங்கல்ல, இதை பாக்குற இந்த அண்ணன் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அதாவது அந்த அண்ணன் தம்பில அண்ணன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. யாரு கொலை பண்ணான்னு தெரியலையேன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. கொலைகாரனை நான் பார்த்தேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் தானே முதல்ல அந்த இடத்தை ரீச் பண்ணாரு, கில்லரை பார்த்திருக்காரு போல. இவர் என்ன பார்த்தாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கில்லர் லேடி வேஷம் போட்ட ஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, போனி தான் கொலைகாரன். அவன் வந்து லேடி மாதிரி ட்ரெஸ் போட்டு அவனோட ஒய்ஃபையே கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பேப்பரை வாயில திணிச்சிருக்கான். இன்ஸ்பெக்டர் வரதை பார்த்தோன்னே அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். சோ இப்ப கில்லர் யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த போனி எங்க இருந்தாலும் சரி, சீக்கிரமா நான் அவனை பிடிச்சிருவேன். அடுத்து 2 கொலை நடக்கிறதா இருக்குல்ல, அதை எப்படியாவது நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ரூம்ல பெரியவர் இருக்கும் போது இந்த பாருவும் பேசுறதுக்காக வராங்க. பாருக்கு தான் பழசு கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சுல்ல, அதை பத்தி தான் இந்த பெரியவர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பாரு தான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவாங்க. இந்த பெரியவருமே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாரு. அப்படி கூட்டு வந்தவரு இவங்களுக்காக ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறாரு. ஆயின்மெண்ட் போட்டு விடுற சாக்குல எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது போல. இது சார்ந்துதான் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. பிரசன்ட்ல இந்த அண்ணனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு பர்டிகுலர் கிரீமை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த கிரீமை பாக்குறவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த கிரீமை ஒன்னும் நீ யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்க அடிக்கடி எல்லை மீறி நடக்கிறதுனால பாரு அழுத மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு இந்த அண்ணனும் தம்பியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பாரு, ரொம்ப வலிக்குதா? இந்த கிரீம் போட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த கிரீம் எல்லாம் அப்ளை பண்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல அண்ணன் தம்பி அடிக்கடி பாலியல் ரீதியா இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இது எல்லாம் பிரசன்ட்ல உங்களுக்கு தெரியுது போல. இவங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. என்ன கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு ஸ்னேகா கேக்குறா. இல்ல ஸ்னேகா, நான் அந்த பாக்ஸை தரதுக்காக தான் வந்தேன், தந்துட்டேன்ல, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. போனியை பொறுத்த வரைக்கும் நல்ல டைப்பா இருப்பாரு. போனி கிட்ட நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்றாங்க. சரி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி போனி சொல்லிட்டாரு. இத பத்தி போனியோட காதலியான ரேவதிக்கு தெரிய வந்துருது. என்ன, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்ன போல, நீ என்ன சொன்னாலும் சரி, டார்ச்சரை யாராலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி இந்த ரேவதி சொல்றாங்க.
தம்பிங்க இப்படி பண்றது தெரிஞ்சா ரேவதி தம்பிங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல பாரு இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த மீடியாவை சேர்ந்த பொண்ணு பாத்துறா. இதை கேப்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேப்சர் பண்றா. இந்த நேரத்துல எங்க போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே தான் இவ கேப்சர் பண்ணிட்டு இருக்கா. பாரு எங்க வராங்கன்னு பார்த்தா ஒரு ரூம்குள்ள வராங்க. அந்த ரூம்ல தான் போனி இருக்காரு. போனியை இவங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. இப்ப அவருக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க. இங்க ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பாரு குளிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப சோப்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தண்ணி வரமாட்டேங்குது. இந்த தண்ணியை ஆன் பண்ணலான்னு வெளியே வந்தா அந்த இடத்துல தான் தம்பி நின்னுட்டு இருக்கான். இந்த தம்பி தான் தண்ணியை கட் பண்ணி வச்சிருக்கான் போல. இப்ப எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அடிக்கடி அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. பிரசன்ட்ல இதெல்லாம் பாருவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பாரு பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. ஐயோ வெளியே வந்தா பிரச்சனை, வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. கூட அப்பாவும் சேர்ந்து இந்த பிளான போடுறாரு. அது என்னன்னா அந்த டைம்ல வயசு பையனான நவீன் ஒரு வேலைக்காரன் இருந்திருப்பான். இவங்க 2 பேருக்குள்ள தான் பழக்கம் போகுது அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கிறதுக்கு பிளான போடுறாங்க. அதாவது வீட்டுல இருக்க அம்மாவை நம்ப வைக்கிறதுக்கு பிளான போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த மீடியா பொண்ணு இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் பாரு எங்கேயோ போனாங்க, வீடியோவை பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஏதோ ஒரு ரூம்குள்ள போன மாதிரி வீடியோ இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க கிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். ஆக்சுவலா போனியை நான் பார்க்கலாம் இல்ல, போனி தான் கில்லர்னு நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போய் சொன்னேன். ஏன்னா போனி எங்க இருக்கானே எனக்கு தெரியல, பயத்தை குறைக்கிறதுக்காக இப்படி சொன்னன்ற மாதிரி சொல்றாரு. பாரு லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, பாரு வீட்டுல நடக்கிற கொலைக்கெல்லாம் நீ தான் காரணமான்ற மாதிரி போனி கேக்குறாரு. அதுக்கு இவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. இவரை சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே இவர் மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துடுறாரு. இந்த பகுதியில் அடுத்தடுத்து கொலை நடந்துட்டு இருக்குல்ல, அதனால மேல் இடத்துல இருந்து டிஎஸ்பி ஒருத்தர் வரப்போறாருன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. நான் வீட்டுக்கு போறேன், டிஎஸ்பி வந்தா அனுப்பி வைங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. விசாரணை பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் போய் கொஞ்ச நேரத்திலேயே டிஎஸ்பி வந்துடுறாரு. டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எங்கன்னு கேட்கும் போது இவங்களும் விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த டிஎஸ்பியும் கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. பாரு நைட்டு நேரம் ஒரு ரூமை நோக்கி போயிருக்காங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவை இந்த டிஎஸ்பியும் பார்த்திருப்பாரு. அந்த ரூமோட சாவி பாரு கிட்ட எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிக்குது. எப்படி வந்ததுன்ற மாதிரி பாரு கிட்ட கேட்கிறாரு. ஆக்சுவலா இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த தம்பி தான் என்கிட்ட தந்தாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் சிரிக்கிறேன் டிஎஸ்பி கேட்கிறாரு. அவன் தான் இறந்து போயிட்டான்ல, சாட்சி சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக தான் இப்படி சொல்றா போல, நம்ம அந்த ரூமை செக் பண்ணி பாத்துடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி 2 பேருமே ரூமை செக் பண்றதுக்காக வராங்க. இந்த ரூம்ல தானே போனி இருந்த மாதிரி காமிச்சாங்க. இப்ப போனி இந்த ரூம்ல இல்லாம இருக்காரு. எங்க போனாருன்றது தெரியல. டிஎஸ்பியும் நீ என்ன கண்டுபிடிச்சன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்கிறாரு. சரி இன்னும் 2 கொலை நடக்க போகுது, அந்த 2 கொலையை மட்டும் எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போனி எங்க இருக்காருன்னு தெரிய வருது. போனியோட சொந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கண்முழிச்ச போனி இருக்கார்ல, நீ என்ன மயக்கமாக்கி தூக்கிட்டு வந்திருக்க, ஆனா உன்னால் தனியாலா தூக்க முடியாது, அப்ப வேற யாரோ உனக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னு போனி கேட்கிறாரு. இவங்களுமே ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி இவங்க கிட்ட எல்லை மீறி நடப்பாரு. சோளக்குள பொம்மைலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு கூட்டு வந்து இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காரு. அந்த அண்ணன் தம்பி அப்பா டார்ச்சர் பண்ணதை கூட புரிஞ்சுக்க முடியுது. குரு என்ன பண்ணாருன்னு கேக்குறாரு. இப்ப இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவனுங்க ஒரு பிளான போட்டுட்டு இருந்தாங்கல்ல, குரு அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த கவனிச்சிருக்காரு. குருவை பொறுத்த வரைக்கும் பண தேவை இருக்கும், எனக்கு பணத்தை தந்தீங்கன்னா இதை வெளியே சொல்ல மாட்டேன்னு மிரட்டுறாரு. சரி அப்புறமா நாங்க பணத்தை தரோன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. நவீன் தான் இந்த பிரெக்னன்சிக்கு காரணம்ன்ற மாதிரி உங்க ஒய்ஃபை நம்ப வச்சிருங்க, எப்படியாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒய்ஃப் பயங்கரமா இவங்களை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. அப்படி துரத்தி விடும் போது தான் அவங்க தற்கொலை முயற்சி எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல இருந்து பொழைச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடந்து 1 வருஷம் கழிச்சு அந்த குரு இருக்கார்ல, இவங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அந்த குருவை ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் வயிற்றுல வளர்றது அந்த குடும்ப வாரிசு, அந்த குடும்ப வாரிசுக்காக சாமி நகையை கொடுத்து விட்டுருக்காங்க, இதை நீ பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி குருவும் சாதாரண ஆள் கிடையாது. இப்ப குரு இருக்கார்ல, இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி எல்லாம் நடந்துட்டு இருக்காரு. குருவும் எல்லை மீறி நடந்திருக்காரு, அதனால தான் இவங்க சாவடிச்சிருக்காங்கன்னு புரிய வருது. அப்படி பார்த்தா சோட்டன் ரொம்ப நல்லவனாச்சே, அவன் எப்படி இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி கேட்கிறாரு. நானும் சோட்டன் நல்லவன் தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சோட்டனும் இவங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க, லவ்வர் மாதிரிலாம் பழகி இருக்க மாட்டாங்க. வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறமே இவங்க தற்கொலை முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த சோட்டன் பேசுறதுக்காக வந்திருப்பான். ஆறுதல் சொல்ற மாதிரி இவங்களை கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்றான். இவங்களுமே என்ன பண்ற சோட்டன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் அண்ணனுங்களாம் இப்படி பண்ணாங்கல்ல, நீ அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டல, இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றான். இவங்க கோவத்துல அடிச்சிடுறாங்க. இவனுமே பயங்கரமா கோவப்பட்டு எல்லை மீறி நடந்திருப்பான்.
சோட்டனே இப்படி எல்லை மீறி நடந்துட்டானேன்றது தெரிஞ்சோடனே இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தற்கொலை முயற்சி எல்லாம் எடுத்திருப்பாங்க. சோட்டனே இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எல்லா ஆண்களும் மோசம் தான் நினைச்சேன், ஆனா நீ மட்டும் தான் நான் பார்த்த நல்லவன், உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி இவங்க கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்காங்க. அடுத்த டார்கெட் யாருன்னு இவர் கேட்கிறாரு. அந்த அண்ணன் தான்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி சோளக்கொலை பொம்மை இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தான் இந்த அண்ணன் வந்திருக்காரு. இந்த இடத்துல வச்சுதான் பாரு கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாரு. சோ இந்த இடத்துல வச்சு சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க போல. இந்த அண்ணன் இந்த வழியா வரும்போது யாரோ அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்குதான் பூஜையோட கடைசி நாளா இருக்கும். அந்த சாமி சிலையை தண்ணிக்குள்ள போட போறாங்க. அதுக்காக எல்லாருமே சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அண்ணன் மட்டும் மிஸ் ஆகுறாரு. அண்ணன் எங்க போனாருன்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. எல்லாருமே சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அந்த மீடியாவை சேர்ந்த 3 பேருமே தேடிட்டு இருக்காங்க. சோளக்கொலை பொம்மை இருக்குல்ல, அங்கதான் அண்ணனோட பாடி இருக்கு. அண்ணனோட பாடியில சாப்டர் 3ன்ற மாதிரி போட்டிருக்கு. அண்ணனும் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டிஎஸ்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாருல. அண்ணன் பாடி அங்கதான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, எங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தது, அந்த மெசேஜை பார்த்து தான் அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ மெசேஜ் அனுப்புனவன் யாரு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்களுமே அந்த பூஜையோட முடிவை பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி முக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தண்ணியில முக்கிட்டு இருக்கும் போது கடவுளை வேண்டணும் போல எல்லாருமே வேண்டிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தள்ளி தான் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெரியவர் மட்டும் பக்கத்துல போய் வேண்டிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து யாரோ வந்துட்டு இருக்காங்க. லேடி கெட்டப்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த சாமி கிட்ட ஒரு சூளம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சூளத்தை வச்சு இந்த பெரியவர் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த பெரியவர் அட்டாக் பண்றதுக்காக யாரோ வந்திருக்காங்கல்ல, அந்த நபரை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த நபரை இப்பதான் நமக்கும் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரா ஒருத்தர் இந்த கேஸை விசாரிச்சார்ல, அவர் தான் லேடி கெட்டப்ல இந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணிருப்பாரு. இப்ப அட்டாக் பண்ணி கதையை முடிச்சிட்டார்ல, கன்க்ளூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரா அவரோட வாய் கிட்ட வச்சிருக்காரு. சோ இவர் தான் எல்லா கொலையும் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இத பார்த்து பாரு மட்டும் ஸ்மைல் பண்றாங்க. இவர் தான் பண்றாருன்னு பாருக்கு தெரியும் போல. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரை டிஎஸ்பி கஸ்டடியில எடுத்துறாரு. நீயா எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. இவருமே எதுக்காக பண்ணாருன்றதை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சின்ன பையன் நவீன் ஒருத்தன் அந்த வீட்டுல வேலை பார்த்தான் பாத்தீங்களா, அந்த நவீனே இவரா தான் இருப்பாரு. அந்த குரு பெரியவர் பொருள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது இவர் தான் லேடி கெட்டப்ல வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இன்ஸ்பெக்டர் சார் நீங்களான்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் இல்ல, நவீன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா. கதையை முடிச்சு வாய்க்குள்ள கீ எல்லாம் போட்டு விடுறாரு. சோட்டனை பொறுத்த வரைக்கும் பாருவை ஃபாலோ பண்றதா நினைச்சான் பாத்தீங்களா, ஆனா பாரு ட்ரெஸ் இவர் தான் போட்டிருப்பாரு. சட்டுன்னு திரும்பி சோட்டனை அட்டாக் பண்றாரு. சோட்டனோட கதையை முடிக்கிறாரு. அதே மாதிரி தம்பியை கொலை பண்ணது இவர் தான். தம்பியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் கிட்ட நவீன்னு சொல்லியிருப்பான், ஒய்ஃப் போனின்ற மாதிரி தப்பா புரிஞ்சிருப்பாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணது இவர் தான். போனியை தூக்கி இருப்பாரு. அதே மாதிரி போனியோட ஒய்ஃபான ரேவதி கதையை முடிச்சிருப்பாரு. ரேவதியை சாவடிச்சதுக்கு அப்புறம் போனி தான் கொலை பண்ணான்ற மாதிரி எல்லாரையும் சும்மா நம்ப வச்சிருப்பாரு. ஆனா இவர் தான் எல்லா கொலையும் பண்ணிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல பாரு இருக்காங்கல்ல, இந்த ஊரோட எல்லையில உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களை பிக்கப் பண்றதுக்காக ஒரு டாக்ஸி வந்துட்டு இருக்கு. நீ கிளம்பி போயிடு பாருன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இப்ப அவரு டிஎஸ்பி கிட்ட மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாரு. ஆக்சுவலா பழி போட்டு அனுப்புனாங்கல்ல, அதுக்கப்புறம் இவரும் பாருவும் சேர்ந்து தான் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்திருப்பான். பையன் மேலயும் பாசம் வச்சிருப்பாங்க. இவர் போலீஸா இருந்திருப்பாரு. திடீர்னு பார்த்தா இவருக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருது. அதாவது கேன்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருது. ஒரு வருஷத்துல சாவ போறாருன்ற நிலைமை இருக்கும். இப்ப நம்ம நினைச்சதை பண்ணலாம் பாருன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவங்க 2 பேருக்குமே அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்ன்ற மாதிரி எண்ணம் இருக்கும். இப்ப அந்த விஷயத்த பண்ணலாம்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க இந்த பிளானை போடுறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்ச மாதிரி டிராமா பண்ணிருப்பாங்க. அந்த பையனை ஒரு ஆசிரமத்துல சேர்த்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாமே மறந்து போன மாதிரி நடிக்கவும் செஞ்சிருப்பாங்க. உண்மையில எதுவுமே இவங்களுக்கு மறந்திருக்காது. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பர் கிடைச்சு அந்த ஸ்டேஷனுக்கு போலீஸ் மாதிரி வந்திருப்பாரு. இவர் சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் தான் இருக்கும். இவர் தான் அந்த நவீன் வீட்டுல யாருக்குமே தெரியாது. இவர் இன்ஸ்பெக்டர் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் போட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிருப்பாங்க. அந்த கொலை எல்லாத்தையும் நானே பண்றேன், நீ எதுலயும் இன்வால்வ் ஆகாதன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹஸ்பண்ட் பண்ணதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. பையனை பார்த்துக்கோன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. இப்ப டாக்ஸி வந்துருது. இவங்களுமே அந்த டாக்ஸில ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரமத்துல இருக்கான். இதுக்கப்புறம் பையனை பார்த்துக்கிறது தான் இவங்களோட வேலைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு பிறந்த பையன் கிடையாது. இருந்தாலுமே இவங்க 2 பேர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்க இவரை காட்டுறாங்க. இதுக்கும் அந்த பாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. சோ இவருக்கு இதுக்கப்புறம் தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த சீரீஸையே முடிச்சிடுறாங்க.
கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.